அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். ஐயா வணக்கம். சென்ற முறை அவர் சில விமர்சனங்களை முன் வச்சு சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இன்றைக்கு இந்த விழாவில் அவர் முக்கியமாக குறிப்பிட்டு பேசியதே இந்த நீட் தேர்வு தான். அதுக்கு உடனடியாக ஒரு விலக்கு வேணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய உரையில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, அவர் எந்த இடத்துலையும் மத்திய அரசோ மற்ற எதையுமே அவர் பயன்படுத்தாமல் ஒன்றிய அரசு அப்படின்றதே குறிப்பிட்டு பேசியிருந்தார். இன்றைக்கு அவர் ஆற்றிய அந்த உரையை நம்ம எப்படி பார்க்கலாம்? அரசியல் விமர்சகராக உங்களுடைய பார்வையில் அதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, அவர் தொடர்ந்து அவரை பாஜகவின் பி டீம்ங்கிற ஒரு குற்றச்சாட்டை களையிறதுக்காக பல முயற்சிகளை செய்துட்டு இருக்கிறாரு. உண்மையிலே அவரும் இல்ல, யாருமே யாருக்கும் பி டீம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் அரசியல் அரங்கத்துக்குள்ள தங்களுக்குள்ள வளர்ச்சியை நோக்கி தான் வருவாங்க. அப்படி ஒருத்தர் வளர்ந்து வரும்போது அவரை பி டீம்னு முத்திர குத்துறது வாடிக்கை. குறிப்பா இங்கு 18% கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை தன்வசப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய அணியை சேர்ந்தவங்க தான் அதை செய்வாங்க. ஸோ அந்த அடிப்படையில அவர் சிஏஏ எதிர்ப்புனாலும் சரி, நீட் எதிர்ப்புனாலும் சரி, பாஜக ஒன்றிய அரசுன்னு சொல்றதுனாலும் சரி, பாஜகவின் எதிர்ப்பாளர் தான்ங்கிறத திரும்ப அவரு உறுதிப்படுத்துறாரு. இந்த இடத்துக்குள்ள அரசியல் ரீதியா பார்க்கணும்னா இந்த பிரச்சனைகளை முன்னிறுத்தி சிஏஏ எதிர்ப்பு முன்னிறுத்தி தான் திமுக அணி பாண்டிச்சேரி உட்பட புதுச்சேரி உட்பட 40 இடங்களை பெற்றாங்க. அதுல சிஏ இருக்கக்கூடிய விஜயை ஒரு அரசியல் சக்தியா மதிச்சு அந்த 40 எம்பிக்கள்ல ஒருத்தர் கூட விஜய் ரசிகர்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள், விஜய் சிஏ அணி 40 இடங்களையும் புதுச்சேரி உட்பட வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவங்களும் இந்த கொள்கைகளை முன்னிறுத்தி தான் அந்த வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ வெற்றி பெற்ற கொள்கைகளை மீண்டும் விஜய் பேசுறாரு. இவர் பேசுறதுல குறிப்பா முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, உண்மையிலே அவர் பிஜேபி பி டீம் கிடையாது. அப்படி அவரை அபாண்டமாக குற்றம் சாட்டக்கூடிய குற்றச்சாட்டை அவர் தெளிவுபடுத்துவதற்காக மீண்டும் பாஜக மத்திய அரசு எதிர்ப்பு நிலைப்பாட்டையே எடுக்கிறாரு. இதே நிலைப்பாட்டால 2024 மக்களவை தேர்தலில் சிஏ எதிர்ப்பு விஜயத்தினால அண்ணாமலை தலைமைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. 18% வாக்குகள் அவங்க எடுத்தாங்க. தமிழிசை அம்மையார் தலைமையில பாஜக எடுத்ததோட 3 மடங்குக்கு மேல வாக்குகளை அண்ணாமலை எடுத்திருக்காரு என்பதும் நமக்கு தெள்ள தெளிவாக ஆதாரப்பூர்வமான உண்மையாக இருக்கிறது. விஜய் பொறுத்தவரை அரசியல் என்டர் பண்ண பாக்குறாரு. 26 அவருக்கு குறியா வைக்கிறாரு. அதுல அவர் இப்ப நமக்கு தெளிவுபடுத்த வேண்டியது என்னென்ன கொள்கைகளை எதிர்க்கிறேன், எதை ஆதரிக்கிறேன் என்பதை விட அவர் பிரைமரி போல்ஸா சபார்டினேட் போல்ஸா என்பதைதான் தெளிவுபடுத்தணும். அதுல ஒரு தெளிவு இல்லாம தான் 234 தொகுதியில் நிற்பேன் என்று ஆணித்தரமாக இதுவரை சொல்லல. அதே வேளையில அவரு தமிழ்நாட்டில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திமுக அணிக்கு வெற்றியை கொடுத்த அந்த கொள்கைகளை முன்வைக்கிறார்.